ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாங் வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு 6 மாதமாக ஒரு வருஷம் கிட்டே ஆகும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இந்த ட்ரிப்பு எப்படின்னா லாங் வீடியோ எடுத்து போட்டுடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே ரிஸ்க் எடுத்து வீடியோலாம் எடுக்க ஆரம்பித்தாச்சு. காலையிலே பார்த்திங்கன்னா நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு வீட்டில் சமைச்சு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் காலைல 4:30க்கெல்லாம் எழுந்து சப்பாத்தி தக்காளி தொக்கு, ஆஃப்டர்நூனுக்கு பார்த்திங்கன்னா சாதம் காரக்குழம்பு எல்லாமே ரெடி பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸ்வேதா ஒர்க்லேருந்து டேரெக்டாக வந்துட்டா ட்ரிப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவ்வளோ டயர்டாக இருந்தா. காலைல ஒரு 7 o'clock வீட்டை விட்டு கிளம்பிடணும், வெயிலுக்கு முன்னாடி கிளம்பிடணும் அப்படியும் பிளான் பண்ணியும் பார்த்திங்கன்னா 9 o'clock மேலே ஆயிடுச்சு. கிளம்புறதே அப்போ தான் கிளம்பணும். கிளம்பி ஒரு 1 hour ட்ராவல் பண்ணோம். சரி, ஒரு டீ பிரேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டீ கடையில் ஸ்டாப் பண்ணோம். லாஸ்ட் டைம் நாங்கள் ஏலகிரி போகும்போதுமே பார்த்திங்கன்னா இங்கே தான் நிறுத்திட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு போனோம் 4 years பேக். அதனால இங்கே நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இங்கே ஸ்டாப் பண்ணி ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்பி ட்ராவலை கண்டினியூ பண்ணோம். ஏலகிரி கீழே அடிவாரத்துக்கு வந்தாச்சு. இங்கேருந்து பார்க்கவே அந்த வியூ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மழை தான், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் வெயில் நேரத்தில் போயிட்டோம். இன்னும் கொஞ்சம் குளிர் காலத்துலலாம் போனால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது டோட்டலாக பார்த்திங்கன்னா 14 ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு நேம் வச்சுருப்பாங்க. அது எதுக்கு வச்சாங்க என்னன்னு தெரில, ஆனால் அது நல்லாயிருக்கு. போகும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக மேலே ஏறிட்டோடனே ஃபஸ்ட் ரூம் பார்த்துட்டு ரூம் செக்இன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்ப போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் செக்இன் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் லன்ச் ரூமில் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு போட் ஹவுஸுக்கு வரலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். போட் ஹவுஸ் அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் பார்க் இருக்குது. இன்றைக்கி இங்கே கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் போட் ஹவுஸுக்கு தான் வந்தோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த ரேசிங் காரா, இது பேர் என்னன்னு தெரியல, இது இருந்துச்சு. சரி, இது சும்மா ஒரு ரவுண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா லோக்ஷி ரொம்ப ஆசைப்பட்டான் இதில் போகணுன்னு சொல்லிட்டு. அதுக்காக மம்மி டேடி உட்கார வச்சு லோக்ஷி அதில் உட்கார வச்சோம். சரி, எங்களுக்குமே ஆசையாக இருந்துச்சு போகணுன்னு சொல்லிட்டு நாங்களும் ஏறி ஒரு ரவுண்டு போயாச்சு. ரவுண்டெல்லாம் போயிட்டு ஃபஸ்ட்டு போட் ஹவுஸுக்கு தான் வந்தோம். போட் ஹவுஸ் என்ட்ரி ஃபீஸ் per person 15 rupeesன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு. நாங்கள் கொஞ்சம் லன்ச் பிரேக்கில் போயிட்டோம். அதனால் ஆள் யாருமே இல்லை போட்டிங்கெல்லாம் விட்டுறதுக்கு. எல்லாருமே லன்ச் பிரேக்கெல்லாம் முடிச்சுட்டு 3 o'clock 3:30க்கு தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் போட்டிங்கே போனோம். அது வரைக்கும் சரி லோக்ஷியை இந்த மாதிரி கார்லெல்லாம் ஓட்ட வைக்கலான்னு சொல்லிட்டு அவனை ரைடில் கூப்பிட்டுன்னு போனோம். அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின்லேயும் ரைடு போனான். இந்த மாதிரி ஒரு ரைடு போகிறது அவனுக்கு கொஞ்சம் ஹாப்பி. அதுவும் இல்லாமல் நிறைய இந்த மாதிரி குட்டி பசங்களை கவர் பண்ணுறதுக்கு தான் நிறைய வச்சுருக்காங்க. இது எல்லாமே நம்ம பே பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. எதுவுமே ஃப்ரீ கிடையாது. ஜஸ்ட் இந்த ஊஞ்சல் அப்படியெல்லாம் விளையாடுறதுக்கெல்லாம் ஃப்ரீ. பட் இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம பே பண்ணி தான் போனோம். ஒவ்வொன்றுத்துக்குமே பார்த்திங்கன்னா 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ லோக்ஷா எல்லாத்துலேயுமே விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்பி போட்டிங்க்கு போனோம். ஆள் வந்துட்டு இருந்தாங்க. போட்டிங்கோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் வீடியோவிலே ஆட் பண்ணியிருந்தேன், கண்டிப்பாக பாருங்கள். அந்த துடுப்பு போட்டுக்கு ₹200, பெடலிங்க்கு பார்த்திங்கன்னா 50 rupees per person. ஸோ நாங்கள் 2 பெடல் போட்டு தான் எல்லாருமே எடுத்து போனோம். போட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஆப்போசிட்டில் இருக்க பார்க்குக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியிலும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பொம்மைங்க கடை தான். இது ஆஃப் சீசன்றதுனால கொஞ்சம் ரஷ் ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. நாங்கள் வீக் டேஸ்லேயுமே போனோம், அதனாலே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, அவ்வளோ ரஷ்ஷே கிடையாது. ஆப்போசிட்டில் இருக்க பார்க்குக்கும் வந்தாச்சு. அங்கேயுமே சார்ஜஸ் தான் per person 15 rupees சார்ஜ் பண்ணாங்க பார்க்குக்கு. உள்ள என்ட்ரன்ஸ்லேயே இந்த கார் வேறு வச்சுருந்தாங்களா. இந்த லோக்ஷி விடவே இல்லை, ரவுண்டு போயே ஆகணும்னு ஒரே இடம். வீட்லேயும்
வீட்லேயுமே கார் இருந்தாலுமே வெளியே எங்கன்னா பார்த்தா கூட இதில் வந்து போகணுன்னு ரொம்ப அடம் பண்ணுறான். அதனால் அவன் வந்து ஒரு ரவுண்ட் வந்து கூப்பிட்டுன்னு போயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ரொம்ப பெரிய ஸ்பேஸ், அது நம்ம நடந்து போயிட்டே இருக்கணும் எல்லாமே சுற்றி பார்க்குறதுக்கு. இது வந்து சீசனில் வந்தோன்னா பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஷோலாம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் போனப்போ ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பிளேசஸ் இருந்துச்சு, அவ்வளோதான். சும்மா வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகலாம். வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா ஈவினிங் 7 o'clock மேலே வாட்டர் டான்ஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வீக் டேஸில் போனோம், அதனால வீக் டேஸ்லலாம் அதெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கெல்லாம் போய் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். லாஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது இங்கே வந்து கும்பாபிஷேகத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்போவே கண்டிப்பாக கும்பாபிஷேகம்லாம் முடிச்சுட்டு இந்த பெருமாளை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு தான் போனோம். முக்கியமாக இந்த பெருமாளை பார்க்கறதுக்காகவே தான் இந்த வாட்டி இந்த ட்ரிப் பிளான் பண்ணி போனோம். பெருமாள் பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தார். அப்படியே மெய் சிலிர்த்து போச்சு அவரை பார்க்கும்போது. அவ்வளோ சூப்பராக பெருசாக இருந்தார் பெருமாள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயிலுக்கு தான் வந்தோம். சிவன் கோயிலுக்கு வந்து அங்கேயுமே வந்து பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு முருகர் கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணிட்டாங்க கோயில். அதனால் ஈவினிங்காக பார்த்திங்கன்னா ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து டே 2 இன் ஏலகிரி. இன்றைக்கி ஒன்றும் அவ்வளோவா பெருசாலாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஜஸ்ட் இன்னொரு கோயில் அப்புறம் ஒரு பிளேஸை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ இன்றைக்கி டே வந்து எப்படியெல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறவாங்க. நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா லோக்ஷி சுத்தமாக தூங்கலை. 2 o'clock நைட் எழுந்தான். அதுக்கப்புறம் அவனை தூங்க வைக்கிறதுக்கு காரில் தான் ஒரு 5 to 6 times ரவுண்ட் அடிச்சிட்டே இருந்தோம் அந்த ரோட்டில். அப்பயுமே அவனை தூங்க வைக்கல. இந்த டைம் அந்த ரூமில் இருக்க ஆள் வந்து இது வந்து சேஃபான டைம் கிடையாது, போலீஸ்லாம் வருவாங்க, நீங்கள் கொஞ்சம் உள்ளவே வந்துடுங்க அப்படின்னு சொன்ன அப்புறம் சரி வேறு வழியே இல்லாமல் திருப்பி ரூமுக்கு கூப்பிட்டுன்னு போய் அவனை சமாதானப்படுத்தி எப்படியோ தூங்க வச்சாச்சு. தூங்க வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 4:30 ஆகிடுச்சு. அதனால் காலைல வந்து ரொம்ப லேட்டாக தான் எழுந்தோம். அதுக்கப்புறம் எழுந்தோடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முருகர் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். நேற்று மிஸ் பண்ண கோயிலை இன்றைக்கி மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து முருகரை பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து சரி ஏஆர் தங்கக்கோட்டை போகலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்தோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து அவ்வளோ ஒர்த்து கிடையாது, 300 rupees 350 சார்ஜஸ் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து அவ்வளோ ஒர்த்து கிடையாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு போய் பார்க்கணும், அட்லீஸ்ட் ஒரு வாட்டினா போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. ரொம்ப உள்ளே இருந்துச்சு அந்த ஏஆர் தங்கக்கோட்டை. எப்படியோ மலை ஏறி கீழே இறங்கி அப்படியெல்லாம் போய் வந்து ஒரு வழியாக போய் ரீச் ஆகிட்டோம். அங்கே என்னென்ன பிளேசஸ் இருக்குது விசிட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு போர்டும் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சும்மா ரெஃபரன்ஸுக்கு பார்த்துட்டு கிளம்பியாச்சு. பர் பர்சன் 350 rupees சார்ஜ் பண்ணாங்க. நம்ம கையில் டேக் கட்டி விட்டாங்க. திரும்பி வெளியே போகும்போது இந்த டேக் நீங்கள் கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி விட்டு அமிச்சாங்க. ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் போனோடனே எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, சீரியஸாகவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு டைம் போய் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக கட்டிடங்கள்லாம் கட்டியிருக்காங்க. வெளிநாட்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியெல்லாம் சூப்பராக கட்டியிருந்தாங்க. உள்ளவே பார்த்திங்கன்னா போட்டிங்கும் இருக்குது. அதுக்கு தனியாக பார்த்திங்கன்னா 150 rupees சார்ஜ் பண்ணுறாங்க போட்டிங் போகிறதுக்கு. அதுவும் நம்ம போனோன்னா என்ட்ரன்ஸில் வந்து டிக்கெட் வாங்கின்னு போயிடணும். நம்ம தான் ஆல்ரெடி போட்டிங் போயாச்சு, இங்கே வேறு எதுக்கு நம்ம காசு வேஸ்ட் பண்ணின்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டிங்க்கு வேணான்னு சொல்லிட்டு ஒன்லி விசிட் பண்ணுறதுக்கு வந்து போய் எல்லாமே விசிட் பண்ணியாச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு வெல்கம் ட்ரிங்க் கூட கொடுக்கல. 350 rupees டிக்கெட் எடுத்தோமே, சரி அட்லீஸ்ட் ஒரு வெல்கம் ட்ரிங்க் எதாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தா கூட அது கூட கொடுக்கல. இதுக்கு முன்னாடி நீங்கள் யாருன்னா போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். எங்களுக்கு கொடுக்கல. ஒரு தண்ணி கூட அங்கே இல்லை. தண்ணி தாக எடுத்தால் தண்ணி குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை. அது என்னன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் சரி சுற்றி பார்க்கறதுக்கு வந்துட்டோம், எல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா ரூம்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. நம்மளுக்கே ஆசை வந்துடும் ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துடும். ரூம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4.5 ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து கூகுளில் ஏதாவது சர்ச் பண்ணியிருந்தேன். சரி எப்போனா நம்மளுக்கு ஃப்யூச்சரில் புக் பண்ணுவோமான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் லோக்ஷிக்கு வந்து அங்கே பார்க்கெல்லாம் இருந்துச்சு. அந்த வெயிலையுமே அந்த பார்க்கில் விளையாடிட்டு இருந்தான் பாவம். அப்போ தான் ஃபீல் பண்ணியிருந்தோம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஈவினிங் வந்திருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஈவினிங் கொஞ்சம் நிழலாக இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்.
சரி பரவாயில்ல ஏதோ தெரியாமல் வந்துட்டோன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். இதோட டைமிங் பார்த்திங்கன்னா 2 ஹார்ஸ் தான். 2 ஹார்ஸ்க்குள்ளே எல்லாமே பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அமிச்சாங்க உள்ள. ஆனால் நாங்கள் பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ்க்குள்ளவே பார்த்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஒரு 1.5 ஹவர்ஸ் தான் ஆச்சு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கோயில் ஸ்ட்ரீட் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு, ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு. அதுவுமே ஃபுல்லாக ரூம்ஸ் தான். அந்த சைடு நம்மளுக்கு ரூம்ஸ் வேணும்னாலுமே நம்ம ரூம்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சும்மா விசிட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பழங்கால பொருட்கள் எல்லாம் வந்து ஒரு பில்டிங் மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த டைல்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த டைல்ஸுமே அந்த பழங்காலத்தோட எஃபெக்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் போட்டுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணலாம். எல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்துச்சு. எல்லா பழைய ஃபோட்டோஸ் எல்லாமே ஃப்ரேம் போட்டு வச்சுருந்தாங்க. ரூம்ஸ் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் செட்டப் எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த சாமிங்க செட்டப் அது எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மகாபலிபுரத்தில் இருக்கும்ல அந்த மெயின் பிளேஸ் அதோட செட்டப் எல்லாம் கூட பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அந்த மாதிரி ஃபுல் செட்டப் தானே எல்லாமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே போய் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு ரூமும் செக் அவுட் பண்ணியாச்சு. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம். அதுவும் செக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஜலகம்பாறை வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். மலை மேலே இருந்தே வாட்டர் ஃபால்ஸுக்கு வர்றதுக்கு ரூட் இருக்குது. ஆனால் அது வந்து சேஃப் இல்லை அப்படின்னு சொன்னதால் நாங்கள் மலையிலேருந்து கீழே இறங்கி 35 கிலோமீட்டர் வந்துச்சு வாட்டர் ஃபால்ஸ். ஸோ 35 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே வந்துச்சு. நம்ம குளிச்சு என்ஜாய் பண்ணுற அளவுக்கே வந்துச்சு. நாங்கள் 4 இயர்ஸ் பேக் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் என்ன சொல்கிறது, அந்த சேஃப்டியாக இருக்கட்டும், அந்த ஏரியா இருக்கட்டும், ஒன்றுமே இல்லாமல் வெறும் வாட்டர் ஃபால்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா பார்க்கெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக அந்த ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம குளிக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி கம்பியெல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது இந்த ட்ரிப்பு. ரொம்ப நாளாக நாங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏலகிரி போகணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து போயிட்டு பத்திரமா வீட்டுக்கும் வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.